நம்ம படுவாங்கரையில் இயற்கை எழில் கொஞ்சம் பவித்திரமாய் மின்னும் பளிங்குதாங்க சங்கர்புரம் 13ஆம் கிராமம். இருபுறமும் வயல் சூழ, மறுபுறம் முல்லை நிலமாள, நீரோடைகளும் குயில் மயில் ஓசைகளும் நயம் பாடும் சூழல் அமைந்தது தாங்க நம்ம விக்னேஸ்வரா மகா வித்தியாலயம். கல்வி, ஒழுக்கம், விளையாட்டு என பல சாதனைகள் இம்மண்ணில் திகழ வழிவகுத்த ஒரு ஊடகம்தான் இந்த விக்னேஸ்வரா மகா வித்தியாலயம். பல சாதனைகள் படைத்ததுடன் நின்றுவிடாது சாதனைகளை உருவாக்க இம்முறை தனி விளையாட்டுக்களில் களம் காண போகிறாங்க விக்னேஸ்வரா மகா வித்தியாலயம். இப்போ தனி விளையாட்டு பயிற்சிகளில் அவங்க தீவிரமாக ஈடுபட்டு இந்த வருடத்துக்கான சாதனைகளை செய்ய போகிறாங்க. ஆனால் நாம் இப்போ பார்க்க போகிற காணொளியில் கடந்த வருடத்துக்கான சாதனைகளும் அந்த சாதனையை புரிந்த நபர்களும் அவர்களுக்கு பாராட்டுகின்ற வேலைப்பாடுகளையும் பற்றி பார்க்க போகிறோம். காணொளியை முழுமையாக பாருங்கள். வாழ்க வாழ்க வாழ்கவே, வாழ்க
பாடசாலை கொடியேற்றியதற்காக எமது பாடசாலையின் அதிபர் திருவாளர் துறை சபீஸ்ரீ அவர்களை அன்பாக இருக்கிறோம். கொடியேற்ற நிகழ்வு முதலாவது போட்டியான தேசிய கொடியேற்ற நிகழ்வு கட்டிடத்தூர் நிலையத்தில் உள்ள வலைப்பொழிவு தேசிய கொடியேற்ற அதை போன்று வலைப்பொழியினை பிரதிக்கல்வி பணிப்பாளர் ஸ்ரீதரன் அவர்கள் பாடசாலை கொடியினை பாடசாலையுடைய அதிபர் திருவாளர் துறை சபீஸ்வரர் அவர்கள் வைத்திருக்கிறார்கள். அதைத் தொடர்ந்து தேசிய கீதம் அதே போன்று பாடசாலை நேக்குவை போலி போலிய விண்ணவர் படை தொழு விநாயகராலய திண்ணிய அருள் வளர்ப்பதி வாழ்க 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 வாழ்கவே மண்டூர் சங்கர்புர கல்வி எந்த ஒரு நிகழ்வாக இருந்தாலும் நாங்கள் அதை மங்களகரமாக ஆரம்பிக்க வேண்டும். அதன் அடிப்படையில் முதலாவது நிகழ்வாக மங்கள விளக்கேற்று முதலாவது சுடலை ஏற்றுவதற்காக இன்றைய இந்த நிகழ்வுக்கு பிரதம அதிகாரி கலந்து செலுத்திக் கொண்டிருக்கக்கூடிய பட்டிருப்பு கல்வி நிலையத்தின் பழைய கல்வி பணிப்பாளர் திருவாளர் எஸ் ஸ்ரீதரனை அவர்களை வைத்திருக்கிறோம்.
நன்றி. நிகழ்வுக்கு அதிதிகளாக வந்திருக்கக்கூடிய என்னுடைய அதிதிகளை கட்டியக்காரன் வரவேற்கின்ற நிகழ்வு சிறப்பான முறையில் நிகழ்வு வந்திருக்கின்றது. அந்த மாணவியின் பயிற்றுவித்த ஆசிரியர் அழகப்பன் தனுராஜனை போன்று அண்ணாவியராக கலந்து சிறப்பித்த கந்தையா சோமசுந்தரம் ஐயா அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு அடுத்த நிகழ்வாக வந்தாரை வாய்ச்சொல் கொண்டு வரவேற்க வேண்டும். அது எங்களுடைய தமிழரின் தலையாய பண்பு. அதன் அடிப்படையில் வரவேற்புரையினை வழங்குவதற்காக நாங்கள் அன்பாக அழைத்திருக்கின்றோம் பாடசாலையுடைய பிரதி அதிபர் திருவாளர் எஸ் திருவனேசன் ஐயா அவர்களே. இன்றைய இந்த நிகழ்வானது எந்த விதமான தடங்களும் இடையூறுகளும் இல்லாமல் சிறப்பான முறையில் நடைபெறுவதற்கு எல்லாம் வல்ல விநாயகப் பெருமானுடைய பாதங்களை பணிந்து கொண்டு எனது வரவேற்புரை நிகழ்ச்சி நான் நினைக்கின்றேன். எமது மண்டூர் 13 விக்னேஸ்வரா மகா வித்தியாலயத்தில் கடந்த 2024ஆம் ஆண்டில் சாதனைகளை புரிந்த சாதனையாளர்களை பாராட்டுகின்ற இன்றைய இந்த நிகழ்வுக்கு வருகை தந்திருக்கின்ற எங்களது பட்டிருப்பு வலய கல்வி அலுவலகத்தின் வலயக்கல்வி பணிப்பாளர் மதிப்புக்குரிய எஸ் ஸ்ரீதரன் சார் அவர்களை பாடசாலை சார்பாக இருகரம் கூப்பி வருக வருகவென வரவேற்கின்றேன். அத்தோடு இன்றைய இந்த நிகழ்வுக்கு கலந்து சிறப்பிப்பதற்காக வருகை தந்திருக்கின்ற எமது பட்டிருப்பு வலய கல்வி அலுவலகத்தின் பிரதி கல்வி பணிப்பாளர் திவிதரன் சார் அவர்களையும் அத்தோடு இன்றைய இந்த நிகழ்வுக்கு கலந்து சிறப்பிப்பதற்காக வருகை தந்திருக்கின்ற துறைநிலாமலை மகா வித்தியாலயத்தின் மதிப்புக்குரிய அதிபர் திருச்செல்வன் சார் அவர்களையும் இன்றைய இந்த நிகழ்வுக்கு வருக வருக என வரவேற்குமாறு அன்போடு அழைக்கின்றேன். அழைப்பு அதிதிகள் வரிசையில் எமது பாடசாலை அபிவிருத்தி சங்கத்தினுடைய உறுப்பினர்கள், எங்களது சங்கர்புர கிராமத்தினுடைய விளையாட்டுக் கழகத்தினுடைய உறுப்பினர்கள், ஆலயங்களின் தலைவர்கள், சங்கங்கள் அமைப்புகளின் தலைவர்கள், பழைய மாணவர்கள், எமது பாடசாலையின் ஆசிரியர்கள், மாணவர்கள், அறநெறி பாடசாலை ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோர்கள், மாணவர்கள் அனைவரையும் இன்றைய இந்த நிகழ்வில் கலந்து கொள்ளுமாறு அன்பாக இருகரம் கூப்பி அழைக்கின்றேன் என்று கூறிக்கொண்டு எனது
உங்கள் அனைவரையும் இந்த நல்ல வேளையிலே இருகரம் கூப்பி வணங்கியவனாக உண்மையிலே இன்று ஒரு எமது பாடசாலையை பொறுத்த மட்டும் ஒரு மன நிறைவான ஒரு மகிழ்வான ஒரு நிகழ்வு நடந்து கொண்டிருக்கின்றது என்று நினைக்கின்ற போது உண்மையிலே மன நிறைவாக இருக்கின்றது. இந்த பரிசளிப்பு விழா நிகழ்வு 2024 ஆண்டு சாதனை புரிந்த சாதனையாளர்களை நாங்கள் கௌரவிக்க வேண்டும் என்று சொல்லி எங்கட பாடசாலை அவைத்து நிறைவேற்றுக் குழு மற்றும் எங்கட முகாமைத்துவ குழு எடுத்த முடிவின்படி நாங்கள் வருடம் இந்த பரிசளிப்பு விழா நிகழ்வை நடத்த வேண்டும் என்று சொல்லி முடிவெடுத்திருந்தோம். கடந்த 2018 ஆண்டு பாடசாலை பரிசளிப்பு விழா நிகழ்வை நாங்கள் செய்திருந்த போதும் அதன் பிற்பாடு இடையில் ஏற்பட்ட COVID-19 தொற்று மற்றும் பொருளாதார நெருக்கடிகள் போன்ற பல்வேறு காரணங்களால் அந்த நிகழ்வை நாங்கள் உரிய வேளையில இப்படியான ஒரு பிரமாண்ட ஒரு நிகழ்வாக செய்ய முடியாமல் இருந்தது. இருந்தாலும் பாடசாலை மட்டத்தில் நாங்கள் அந்த நிகழ்வை நாங்கள் செய்து முடித்திருந்தோம். இந்த வருடம் 2024 ஆண்டில் செய்ய வேண்டும் என்று சொல்லியிருந்தாலும் அதில் காப்போத சாதாரண பரீட்சை பெறுவர் மற்றும் காப்போத தரமைந்த புலமை பரீட்சை பெறுவர் என்பது எங்களுக்கு 2024 ஆண்டுக்குரியது கிடைக்கப்படாமையால் 2023 ஆண்டுக்குரிய அந்த பரீட்சை பெறுவர்களை உள்வாங்கி இந்த 2024 ஆண்டுக்குரிய இந்த பரிசளிப்பு விழாவை நாங்கள் செய்ய வேண்டும் என்று சொல்லி தீர்மானம் எடுத்திருந்தோம். ஆக அந்த வகையில அதை உரிய 2024 ஆண்டுக்குள்ளேயே செய்யறதுல எங்களுக்கு பல சிக்கல்கள் கொஞ்சம் இருந்தது. எங்களுக்கு தெரியும், காப்போத சாதாரண பரீட்சை பெறுவதற்காக அந்த பரீட்சை எழுதுகிற மாணவர்களுக்காக தயார்படுத்த வேண்டிய ஒரு நிலை, விளையாட்டு போட்டி மற்றும் போன்ற பல்வேறு காரணங்களால கொஞ்சம் பிற்போடப்பட்டு வந்தது. இன்றுதான் அந்த நிகழ்வை செய்வதற்கு எங்களுக்கு இறைவன் துணை புரிந்திருக்கிறார். ஆகவே அந்த எல்லாமல்ல இறைவனை இந்த வேளையிலே மனதார வேண்டுகிறேன். பரிசளிப்பு விழான்றது உண்மையிலேயே ஒவ்வொரு பாடசாலையும் பொறுத்த மட்டும் தேவையான ஒன்று. அந்த வகையில எங்கட வலய கல்வி பணிப்பாளர் அதை வலய பணிமனைய கையேற்ற காலத்திலும் இருந்து சரி அதை சிறப்பாக சின்ன ஒரு நிகழ்வையும் கூட விட்டு வையாமலுக்கு சகலரையும் கௌரவிக்கும் நிகழ்வை வருடாவாரிடம் செய்து கொண்டு வருகின்றார். அது எல்லோருக்கும் எல்லா பாடசாலைகளுக்கும் எல்லா அதிபர்களுக்கும் ஒரு முன்மாதிரி. அந்த வேகத்திட்ட தான் நாங்கள் எங்கட வலயத்தில் நாங்கள் ஒவ்வொரு அதிபர்களும் முன்னெடுத்துக் கொண்டிருக்கின்றோம். உண்மையிலேயே அது தேவையான ஒன்று. பிரதி கல்வி பணிப்பாளர் ஆரம்ப கல்வி பிரிவு திருவாளர் சக்திதாசை அவர்கள் சிறப்பு அதிதியாக வருகிறதற்குரிய மட்பட் துறைநீலாவணி மகாவித்தியாலயத்தின் அதிபர் திருவாளர் கே திருச்செல்வம் ஐயா, இலங்கை நிர்வாக சபை உத்தியோகத்தர், அட்டாளச்சேரி தேசிய கல்வியர் கல்லூரி விரிவுரையாளர் திருவாளர் தசரதன் ஐயா அவர்கள், போரை பற்றி பொட்டக்கல்வி பணிப்பாளர் திரு சி அருள்ராஜா ஐயா, ஆசிரியர் ஆலோசகர் தமிழ் பட்டிருப்பு கல்வி வலயம் திருவாளர் சிறிதரன், ஆசிரியர் ஆலோசகர் ஆரம்ப கல்வி பிரிவு திரு டி ஜோகேஸ்வரன் ஐயா அவர்கள், நாவலன்பள்ளி இலங்கை வங்கி கிளை முகாமையாளர் திரு சி டேவிட் ஐயா அவர்கள், பாடசாலைகளுடைய அதிபர்கள், பாடசாலைகளின் அதிபர்கள், ஆசிரியர் ஆலோசகர் திருவாளர் பத்மராஜா ஐயா, தன 12 சிறந்த மாணவி 2024 எல்லை போட்டியில் வலை மட்டத்தில் முதலாம் இடம், மாகாண மட்டத்தில் 2ஆம் இடம், கிரிக்கெட் வலை மட்டத்தில் முதலாம் இடம், மாவட்ட ஓவிய போட்டியில் தெரிவு என் விதுஷ்கா, தன 13 சிறந்த மாணவி தமிழ் தின போட்டி வலை மட்டத்தில் கவிதை ஆக்கத்தில் முதலாம் இடம் கே நிவேதிஜா, தன 13 சிறந்த மாணவி ஏ துவிஷனா, தரம் 13 சிறந்த மாணவி கே உஷா, தரம் 5 புலமை பரீட்சையில் 153 புள்ளிகளை பெற்று சித்தி அடைந்ததோடு சித்தியடைந்த மாணவர் கோபாலசிங்கம் தனுஷ்கான் 2023 தரம் 5 புலமை பரீட்சையில் 152 புள்ளிகளை பெற்ற மாணவர் குணசீலன் சேதிக்ஷன் 2024 தரம் 5 புலமை பரீட்சையில் 153 புள்ளிகளை பெற்று சித்தியடைந்த மாணவர்
செல்வன் ஜிம்ரோன் வின்சென்சோ ஜெனுக்ஷன். 2024 தரமைந்தில் புலமை பரிசு பரீட்சையில் 143 புள்ளிகளை பெற்று சித்தியடைந்த மாணவி செல்வி விநாயகமூர்த்தி கிருஷகி சாதாரண தர பரீட்சையில் சிறந்த பருவ 8AB பெற்ற செல்வி பி துவாம்சிகா. 2023 காப்போத சாதாரண தர பரீட்சையில் சிறந்த பருவோடு செல்வன் தர்கிஷ் 4A4 விஷி. வண்ண கோலம் தீட்டி வசந்த கால மலர்கள் தூவி வரவேற்போம். வண்ண கோலம் தீட்டி வரவேற்போம். வசந்த கால மலர்கள் தூவி வரவேற்போம். வண்ண கோலம் தீட்டி வரவேற்போம். வாசல் வந்த வான்மழையாய் வரவேற்போம். வாசல் வந்த வான்மழையாய் வரவேற்போம். வாசமிகு சொல்லெடுத்து வரவேற்போம். வாசமிகு சொல்லெடுத்து வரவேற்போம். வருக வருகவே வருக வருகவே அன்றோரை சான்றோரை வருகவே. வருக வருகவே வருக வருகவே பெற்றோரை பெரியோரை வருகவே. வருக வருகவே வருக வருகவே அன்றோரை சான்றோரை வருகவே. வருக வருகவே வருக வருகவே பெற்றோரை பெரியோரை வருகவே. தமிழ்த்தின போட்டி வலய மட்டத்தில் இசையும் அசைவும் 2ஆம் இடம் செல்வி எம் புரிஸ்ட். தமிழ்த்தின போட்டியில் வலய மட்டத்தில் வில்லுப்பாட்டில் 2ஆம் இடம் எஸ் ஜோஷ்வா. தமிழ்த்தின போட்டி வலய மட்டம் வில்லுப்பாட்டு 2ஆம் இடம் 18 வயது பிரிவில் சாம்பியன் ருக்ஷிதன். தமிழ்த்தின போட்டி வலய மட்டத்தில் வில்லுப்பாட்டில் 2ஆம் இடம் செல்வி டி திலக்ஷனா. தமிழ்த்தின போட்டி வலய மட்டம் வில்லுப்பாட்டில்
உண்மையிலேயே அவருடைய இந்த பாராட்டிய நிகழ்வு இந்த மேடையில் ஒரு சிறப்பான ஒரு நிகழ்வாக நடந்து கொண்டிருக்கின்றது. பாடசாலை ஆசிரியர்கள், பாடசாலை சமூகம் இந்த வேளையிலே அவரை பாராட்டி கௌரவிக்கின்ற ஒரு நிகழ்வாக இன்றைய அரங்கு காணப்படுகின்றது. தரத்தலின் கீழ் நடாத்தி கொண்டிருக்கக்கூடிய எங்களுடைய பாடசாலையின் அதிபர் திருவாளர் துரை சபேசன் ஐயா அவர்களுக்கான கௌரவிப்பு அடுத்ததாக இடம்பெற காத்திருக்கின்றது. இந்த கௌரவிப்பு நிகழ்வு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. ஒரு சேவையாளருக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு சம்பளமாக இந்த பாராட்டும் மக்களுடைய மனதிலே அவர்கள் வீட்டிருக்கக்கூடிய அந்த விதம்தான் மட்பட் மண்டூர் 13 விக்னேஸ்வரா மகா வித்தியாலயத்தின் சாதனையாளர் பாராட்டு விழா. அர்ப்பணிப்போடு அதிபராய் சேவையாற்றி எமது பாடசாலையை திறம்பட வழிநடாத்தும் அதிபர் திரு துரை சபேசன் அவர்களை வாழ்த்தி பாடிய வாழ்த்துப்பா. அகலமாய் பற்பல ஆற்றல்கள் கொண்டு அதிபராய் ஆளுமையோடு பணி சிறக்கவே, உயரமாய் ஓங்கி வளர்ந்த ஆலமரமாய் உயர்பணி கல்விக்காய் வாழ்க வாழ்கவே, உயர்பணி கல்விக்காய் வாழ்க வாழ்கவே. தகரமும் தங்கமாகிட தரம் தலைமைத்துவம், தரமான கல்விக்கு தகுந்த பேராற்றலே. தகரமும் தங்கமாகிட தரும் தலைமைத்துவம், தரமான கல்விக்கு தகுந்த பேராற்றலே. உரமாக உயர் குணங்கள் உமதாற்றலே, ஊற்றாக வரும் சிந்தைகள் உயராற்றலே, ஊற்றாக வரும் சிந்தைகள் உயராற்றலே. வளமாகவே வாய்த்த நல் விக்னேஸ்வராவில் வரலாறு பேசும் வளமான பணிகளை, வரலாறு பேசும் வளமான பணிகளை, அயராத அர்ப்பணிப்புகள் அர்த்தப்படவே, அத்தனை சாதனையும் உமது அடையாளமே, அத்தனை சாதனையும் உமது அடையாளமே. வித்தியாலயத்தை வண்ணேவியாக தரமுயர்த்தி வரலாற்று சாதனைகள் கண்டீரே. பொறியியல் பீடம் மாணவன் சென்றிடவே பொற்காலம் படைத்தீர் புகழ் ஓங்கிடவே. பொறியியல் பீடம் மாணவன் சென்றிடவே பொற்காலம் படைத்தீர் புகழ் ஓங்கிடவே. கலை பிரிவில் 2022 மாவட்ட மட்டத்தில் கண்ட வெற்றி, உயர்தரத்தில் 2ஆம் இடம். அது 2023 1ஆம் இடம். முத்தான வெற்றி. அயராத முயற்சிகள் அசுர வளர்ச்சிகளாய், அயராத முயற்சிகள் அசுர வளர்ச்சிகளாய். திடமான திட்டமும் தீர்க்கமான முடிவுகளும் தினம் தினம் வெற்றி கனிகளை விளைவிக்கவே, தினம் தினம் வெற்றி கனிகளை விளைவிக்கவே. யான விளக்காய் யானமூட்டும் வல்லாளனே, யானம் போற்றும் உமது கல்வி பணிகளையே. யான விளக்காய் யானமூட்டும் வல்லாளனே, யானம் போற்றும் உமது கல்வி பணிகளையே. ஏணியாய் தோணியாய் எல்லையற்ற பணிகள் என்றும் நலமாய் உமை வாழ வைக்குமே. ஏணியாய் தோணியாய் எல்லையற்ற பணிகள் என்றும் உமை நலமாய் வாழ வைக்குமே. வளம் கொண்டு நலம் கொண்டு வாழ்வாங்கு வாழ வாழ்க வாழ்கவே ஆளுமையின் விருட்சமே, வாழ்க வாழ்கவே ஆளுமையின் விருட்சமே. வாழ்த்துப்போர் கம்பகா பல்கலைக்கழகத்தில் கல்வி கற்றுக்கொண்டிருக்கக்கூடிய ஜே தமிழ்ஷிகா அவர்களை அன்பாக அழைத்திருக்கின்றோம். 2024 பல்கலைக்கழகம் தெரிவாகி பூவாவெல்லச பல்கலைக்கழகத்தில் கல்வி கற்றுக் கொண்டிருக்கக்கூடிய கே ரட்சகன், 2024 பல்கலைக்கழகம் தெரிவாகி பேராதனை பல்கலைக்கழகத்திலே கல்வி கற்றுக் கொண்டிருக்கக்கூடிய டி தனுஷன், 2024 பல்கலைக்கழகத்துக்கு தெரியவாகி வவுனியா பல்கலைக்கழகத்திலே கல்வி கற்றுக் கொண்டிருக்கும் ஆர் லுக்ஷனா, 2024 பல்கலைக்கழகம் தெரிவாகி கிழக்கு பல்கலைக்கழகத்தினுடைய திருகோணமலை வளாகத்தில் கல்வி கற்றுக் கொண்டிருக்கக்கூடிய எம் ஜனுஷியா, 2024 பல்கலைக்கழகத்துக்கு தெரிவாகி கிழக்கு பல்கலைக்கழகத்தில் கல்வி கற்றுக் கொண்டிருக்கும் வை நிலுக்ஷனா,
2024 பல்கலைக்கழகத்துக்கு தெரிவாகி கிழக்கு பல்கலைக்கழகத்தில் கல்வி கற்றுக் கொண்டிருக்கும் எஸ் லக்ஷாயினி. 2024 பல்கலைக்கழகத்துக்கு தெரிவாகி கிழக்கு பல்கலைக்கழகத்தில் கல்வி கற்றுக் கொண்டிருக்கும் எஸ் தமிழினி. 2024 பல்கலைக்கழகம் தெரிவாகி கிழக்கு பல்கலைக்கழகத்தில் கல்வி கற்றுக் கொண்டிருக்கும் கே கதிஷா. 2024 கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சையிலே தோற்றி சிறப்பான பெருமைற்றின் மூலமாக பல்கலைக்கழகத்துக்கு தெரிவாகி மாவட்ட நிலையிலே முதலாம் இடத்தினை பெற்று கொழும்பு பல்கலைக்கழகத்தில் சட்ட பீடத்தில் கல்வி கற்றுக் கொண்டிருக்கக்கூடிய மாணவி ஜே திலோஜா அவர்களுக்கான பாராட்டு கௌரவம் தற்பொழுது சாதனையாளர்கள் வருகை தந்து அந்த பாராட்டினை பெற்றுக் கொள்ளுமாறு அன்பாக அழைத்திருக்கின்றோம். பல்கலைக்கழகம் தெரிவாகி மாவட்ட நிலையில் முதலாம் இடம் பெற்று கொழும்பு சட்ட பீடத்தில் தற்பொழுது கல்வி கற்றுக் கொண்டிருக்கக்கூடிய மாணவி ஜே திலோஜனா அவர்கள் தற்பொழுது பாராட்டப்பட்டுக் கொண்டிருக்கின்றார். அவர்களுடைய அந்த கரகோஷங்களை வழங்கி மற்றும் உற்சாகப்படுத்துமாறு கற்றுக் கொடுக்கின்றோம். தொடர்ச்சியாக ஆசிரியர்களுக்கான பாராட்டு. ஆரம்ப பிரிவு ஆசிரியர்களுக்கான வகுப்பறை ஒழுங்கமைத்தல் போட்டியில் 2ஆம் இடம். வலையமட்ட ஆரம்ப பிரிவு வகுப்பறை கவிநிலைப்படுத்தல் போட்டியில் தெரிவு. 2023 தரம் 5 புலமை பரீட்சையில் மாணவர்களுக்கு கற்பித்த 5 மாணவர்களை சித்தி வர வைத்தமைக்காக செல்வி வை கங்கா தேவி அவர்களை அன்பாக அழைத்திருக்கின்றோம். 2024 பல்கலைக்கழகத்துக்கு தெரிவாகி தற்பொழுது கொழும்பு பல்கலைக்கழகத்தில் சட்டத்துறையில் கல்வி கற்றுக் கொண்டிருக்கக்கூடிய மாணவி லோஜனா அவர்களுக்கான பாராட்டும் கௌரவமும் தற்பொழுது இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. திலோஜா அவர்களுக்கான பாராட்டு. எங்களுடைய கிராமங்களிலே பொறியியலாளர்கள், வைத்தியர்கள், சட்ட வல்லுநர்கள், அதே போன்று நிறைவேற்று திறமைக்க பதவிகளுக்கான மாணவர்களை உற்பத்தி செய்கின்ற ஒரு தொழிற்சாலையாகவும் இந்த பாடசாலை அமைந்திருக்கின்றது என்பதில் எந்தவிதமான ஐயமும் இல்லை. இந்த பாராட்டுகளை தொடர்ந்து ஆசிரியர்களுக்கான பாராட்டு திருமதி வை கங்கா தேவி ஆசிரியர்களை அன்பாக அழைத்திருக்கின்றோம். ஆரம்ப பிரிவு ஆசிரியர்களுக்கான வகுப்பறை ஒழுங்கமைத்தல் போட்டியில் 2ஆம் இடம். வலையவட்ட ஆரம்ப பிரிவு வகுப்பறை கவிநிலைப்படுத்தல் போட்டியில் தெரிவு. 2023 தரம் 5 புலமை பரீட்சையில் மாணவர்களுக்கு கற்பித்து 5 மாணவர்களை சித்தி பெற வைத்தமைக்காக செல்வி வை கங்கா தேவி ஆசிரியர்களுக்கான கௌரவிப்பும் பாராட்டும் தற்பொழுது எங்களுடைய வலயத்தின் வலய கல்வி பணிப்பாளர் திருவாளர் ஸ்ரீதரன் ஐயா அவர்கள் பாராட்டி கௌரவிக்கின்றார். அதே போன்று ஆரம்ப பிரிவு ஆசிரியர்களுக்கான வகுப்பறை ஒழுங்கமைப்புத்தல் போட்டியில் 3ஆம் இடம். வரையப்பட்ட ஆரம்ப பிரிவு வகுப்பறை கவிநிலைப்படுத்தல் போட்டியில் தெரிவு செய்யப்பட்டு 2024 குறைந்த லீவு பெற்றவர், 2024 பாடசாலைக்கு குறைந்த லீவு பெற்றவர் என்ற அடிப்படையில் திருமதி யானா அருளானந்தம் ஆசிரியர் அவர்களை அன்பாக அழைத்திருக்கின்றோம். வலையப்பட்ட ஆரம்ப பிரிவு வகுப்பறை கவிநிலைப்படுத்தல் போட்டியிலே தெரிவு செய்யப்பட்ட திருமதி வானா புவிராசன் அவர்களை அன்பாக அழைத்திருக்கின்றோம். வலையப்பட்ட ஆரம்ப பிரிவு வகுப்பறை கவிநிலைப்படுத்தல் போட்டியில் தெரிவு செய்யப்பட்டது 2024 தரம் 5 புலமை பரீட்சையில் மாணவர்களுக்கு கற்பித்து வலைய மட்டத்தில் பாராட்டப்பட்டமைக்காக திருமதி வேயனா அருணாச்சலம் அவர்களை அன்பாக அழைத்திருக்கின்றோம். வலையப்பட்ட ஆரம்ப பிரிவு வகுப்பறை கவிநிலைப்படுத்தல் போட்டிகளில் தெரிவு செய்யப்பட்ட செல்வி திருமதி சீனா ஜீவராஜ் அவர்களை அன்பாக அழைத்திருக்கின்றோம்.
வலைமட்ட ஆரம்ப பிரிவு வகுப்பறை கவிநிலைப்படுத்தல் போட்டியில் தெரிவு செய்யப்பட்ட வலைமட்ட ஆரம்ப பிரிவு வகுப்பறை கவிநிலைப்படுத்தல் போட்டியில் தெரிவு செய்யப்பட்ட திருமதி கானா சத்தியலிங்கம் 2025 விட 2023 கல்வி பொதுத்தராதர சாதாரண தர பரீட்சையில் ஆங்கில பாடத்தில் 5% சித்தி அதிகரிப்பினை வலைமட்ட ஆரம்ப பிரிவு வகுப்பறை கவிநிலைப்படுத்தல் போட்டியில் தெரிவு செய்யப்பட்ட திருமதி கானா சத்தியலிங்கம் 2025 விட 2023 கல்வி பொதுத்தராதர சாதாரண தர பரீட்சையில் ஆங்கில பாடத்தில் 5% சித்தி அதிகரிப்பினை பாடசாலைக்காக பெற்றுத்தந்த திருமதி பானா சதீஸ்கரன் ஆசிரியர் அவர்களை அன்பாக அழைத்திருக்கின்றோம். காப்போத உயர்தர பரீட்சையில் பாட ரீதியாக வலைய மட்டத்தில் பாராட்டப்பட்டதோடு 2023 காப்போத உயர்தர பரீட்சையில் பாட ரீதியாக அடைவு சுட்டி சித்தி வீத அதிகரிப்பு இந்து நாகரிக பாடம் திருமதி ராணா புஷ்பராஜா அவர்களை அன்பாக அழைத்திருக்கின்றோம். 2023 காப்போத சாதாரண தர பரீட்சையில் சமய பாடத்தின் அடைவு சுட்டி சித்தி வீத அதிகரிப்பினை தந்த திருமதி கானா தேவராசா அவர்களை அன்பாக அழைத்திருக்கின்றோம். 2023 காப்போத சாதாரண தர பரீட்சையில் கிறிஸ்தவ பாடத்தின் அடைவு சுட்டி சித்தி வீத அதிகரிப்பு திருமதி கானா தேவராசா. 2023 காப்போத சாதாரண தர பரீட்சையில் கிறிஸ்தவ பாடத்தின் அடைவு சுட்டி சித்தி வீத அதிகரிப்பு திருமதி நோமல்ராஜ். பாராட்டு விழா நிகழ்விலே எங்களுடைய அதிதிகள் அனைவரையும் இணைந்து கொள்ளுமாறு அன்பாக அழைத்திருக்கின்றோம். கௌரவ அதிதிகள் சிறப்பு அதிதிகளையும் அன்பாக அழைத்திருக்கின்றோம். இடைநிலை பிரிவு ஆசிரியர்களுக்கான வகுப்பறை ஒழுங்கமைத்தல் போட்டியில் 3ஆம் இடம் தரம் 6 தொடக்கம் 11 வரை கற்பிக்கும் ஆசிரியர்களில் சிறந்த ஆசிரியர் திருமதி வானா சிரீஸ். பாடசாலை தரவுகள் மற்றும் வலையமட்ட தரவுகளை விரைவாக ஆவணப்படுத்தி நிர்வாக செயற்பாடுகளுக்கு ஒத்துழைத்தல் தரம் 6 தொடக்கம் 11 வரை கற்பிக்கும் ஆசிரியர்களில் சிறந்த ஆசிரியர் திருமதி காவண்ணா ஜனப்பிரியன். தரம் 6 தொடக்கம் 11 வரை கற்பிக்கும் ஆசிரியர்கள் சிறந்த ஆசிரியர் திருமதி சீனா தயாவர். பாடசாலை தரவுகள் மற்றும் வலைய மட்ட தரவுகளை விரிவாக ஆவணப்படுத்தி நிர்வாக செயற்பாடுகளுக்கு துணைதல் செல்வி கோவண்ணா தனுஷா. கல்வி பொதுத்தராதர சாதாரண தர பரீட்சையில் பாட ரீதியாக வலைய மட்டத்தில் பாராட்டப்பட்டதோடு பாடசாலை தரவுகள் மற்றும் வலைய மட்ட தரவுகளை விரைவாக ஆவணப்படுத்தி நிர்வாக செயல்பாடுகளுக்கு துணைத்தல் திரு கீனா சதீஸ்வரன். இடைநிலை பிரிவு ஆசிரியர்களுக்கான வகுப்பறை ஒழுங்கமைத்தல் போட்டியில் 2ஆம் இடம் காப்போத உயர்தர பரீட்சையில் பாட ரீதியாக வலைய மட்டத்தில் பாராட்டப்பட்டது. 2023 காப்போத உயர்தர பரீட்சையில் பாட ரீதியான அடைவு சுட்டி சித்திவித அதிகரிப்பு புவியியல் பாடம் திரு சூனா துஷ்யந்தன். ஆரம்ப பிரிவு ஆசிரியர்களுக்கான வகுப்பறை ஒழுங்கமைத்தல் போட்டியில் 1ஆம் இடம் வலையமட்ட ஆரம்ப பிரிவு வகுப்பறை கவிநிலைப்படுத்தல் போட்டியில் தெரிவு திருமதி வானா கிருஷ்ணதாஸ். பாடசாலை தரவுகள் மற்றும் வலையமட்ட தரவுகளை விரைவாக ஆவணப்படுத்தி நிர்வாக செயற்பாடுகளுக்கு ஒத்துழைத்தல் திருமதி வாவண்ணா ராகுலன்.
ஆசிரியர்களுக்கான வகுப்பறை ஒழுங்கமைத்தல் போட்டியில் முதலாமிடம் கிழக்கு மாகாண பண்பாட்டலுவர்கள் திணைக்கள நடாத்திய கல்வி இலக்கிய விழாவில் சித்திர போட்டியில் மாகாணத்தில் முதலாமிடம் திரு டி. ஸ்ரீகாந்த். முதலாவது 2023 காப்போது சாதாரண பரீட்சையில் கணித பாடத்தில் 100% சித்தி, 2023 காப்போது உயர்தர பரீட்சையில் பாடல் ரீதியாக அடைவு சுற்றி சித்தி வீத அதிகரிப்பு, இணைந்த கணிதம் திரு யோகனா சஞ்சீவ். அரசு உத்தியோகத்தர்களுக்கான கிழக்கு மாகாண அரசு உத்தியோகத்தர்களுக்கான ஆக்கத்திறன் போட்டியில் 3ஆம் இடம், ஆக்கத்திறன் போட்டியில் 3ஆம் இடம் திரு அழகப்பன் தனுராஜ். பாடசாலை தரவுகள் மற்றும் வலைமட்ட தரவுகளை விரைவாக ஆவணப்படுத்தி நிர்வாக செயற்பாடுகளுக்கு ஒத்துழைத்தல் திரு எஸ். டிலோஷ். கல்வி தராத சாதாரண பரீட்சையில் பாட ரீதியாக வலய மட்டத்தில் பாராட்டப்பட்டது. வலய மட்ட ஆய்வில் முதல் 10 பாடசாலை குழு தெரிவு திருமதி ஆர். மோகன் பிரசன்னா. காப்போது சாதாரண தர பரீட்சையில் பாட ரீதியாக வலய மட்டத்தில் பாராட்டப்பட்டமை திரு ஆனா அனுராதா. காப்போது உயர்தர பரீட்சையில் பாட ரீதியாக வலய மட்டத்தில் பாராட்டப்பட்டது. 2023 காப்போது உயர்தர பரீட்சையில் பாட ரீதியாக அடைவு சுட்டி வீத அதிகரிப்பு தொடர்பாடலும் ஊடக கற்கையும் திரு எஸ். பத்மநாதன். வரவை அதிகரித்து கற்றலை ஊக்கப்படுத்தியமை திரு சீனா சுரேஷ். அதனைத் தொடர்ந்து இல்ல விளையாட்டு போட்டியின் 3 இல்லங்களுக்குமான பரிசுகள். 3ஆம் இடம் வள்ளுவர் இல்லம் 399 புள்ளிகள், 2ஆம் இடம் இளங்கோ இல்லம் 468 புள்ளிகள், 1ஆம் இடம் கம்பர் இல்லம் 469 புள்ளிகள். இல்லங்களினுடைய பொறுப்பாசிரியர்கள் வருகை தருமாறு கேட்டுக்கொள்கின்றோம். மூன்று இல்லங்களுக்குமான அதனை தொடர்ந்து எமது பாடசாலை அபிவிருத்தி சங்க முன்னாள் செயலாளர்கள் பாராட்டி கௌரவிக்கப்பட இருக்கின்றார்கள். அதன் அடிப்படையில் பாடசாலை அபிவிருத்தி சங்கத்தினுடைய முன்னாள் செயலாளர்கள் திரு டி. சிவகுமார், அதே போன்று திரு கே. மேகநாதன் 2 செயலாளர்களையும் அன்பாக அழைத்திருக்கின்றோம். பாடசாலை அபிவிருத்தி சங்கம் சார்பாக எமது பாடசாலை அபிவிருத்திக்காக செயற்பட்ட அபிவிருத்தி சங்கத்தினுடைய செயலாளர்கள், அதே போன்று உறுப்பினர் பத்மநாதன் அவர்களையும் அன்பாக அழைக்கின்றோம். அவர்களுக்கான பாராட்டினை வழங்குவதற்காக இருந்திருக்கின்றோம். தொடர்ச்சியாக இது 13 விக்னேஸ்வரா மகாவித்யாலயத்தினுடைய சாதனையாளர் பாராட்டு விழா மற்றும் தூவிகை இதழில் 2 சஞ்சிகை வெளியிட்டுள்ளது.
போட்டியிலே 3 இல்லங்களுக்குமான பரிசுகள் வழங்கப்பட்டிருக்கின்றன. 3ஆம் இடம் வள்ளுவர் இல்லம் 399 புள்ளிகள், 2ஆம் இடம் இளங்கோ இல்லம் 468 புள்ளிகள், 1ஆம் இடம் கம்பர் இல்லம் 469 புள்ளிகள். தற்பொழுது எங்களுடைய பாடசாலை அபிவிருத்தி சங்கத்தின் முன்னாள் செயலாளர்கள் சிறப்பான முறையிலே இங்கே கௌரவிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். பாடசாலையின் வளர்ச்சிக்கும் அபிவிருத்திக்கும் அயராது செயற்பட்ட செயலாளர்கள் தற்பொழுது பாராட்டி கௌரவிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்ற இந்த வேளையில் தொடர்ச்சியாக இந்த நிகழ்வுக்கு இல்ல பொறுப்பாசிரியர்களை என்பாக அழைத்திருக்கின்ற 3ஆம் இடம் வள்ளுவர் இல்லம், 2ஆம் இடம் இளங்கோ இல்லம், 1ஆம் இடம் கம்பர் இல்லம். தொடர்ச்சியாக நாங்கள் நிகழ்வின் முக்கிய அம்சம் இந்த பரிசளிப்பு விழா மற்றும் சஞ்சிகை வெளியீட்டுக்கு பிரதம அதிதியாக மூன்றாம் இடம் வள்ளுவர் இல்லம் 399 புள்ளிகள், 2ஆம் இடம் இளங்கோ இல்லம் 468 புள்ளிகள், 1ஆம் இடம் கம்பர் இல்லம் 469 புள்ளிகள். அதே போன்று இன்றைய நாளிலே சிறப்பான முறையிலே இந்த நிகழ்வுக்கு கலந்து கொண்ட அண்ணாவியார் அவர்களை பாராட்டி கௌரவிக்கின்றோம். அதன் அடிப்படையில் கந்தையா சோமசுந்தரம் அண்ணாவியார் அவர்களை அன்பாக அழைத்திருக்கின்றோம். இந்த அரங்கிலே கௌரவத்தினை பெற்றுக் கொள்வதற்காக தமிழர்களுடைய பாரம்பரியம் கலாச்சாரங்கள் அருகி வருகின்ற இந்த காலப்பகுதியில் இந்த கலையினை முன்னெடுத்துச் செல்ல வேண்டும், மாணவர் மத்தியில் கொண்டு சேர்க்க வேண்டும் என்கின்ற அடிப்படையில் அழிந்து வருகின்ற இந்த கலையினை முன்னெடுத்து செல்ல வேண்டும், மாணவர் மத்தியில் புதைக்க வேண்டும் என்கின்ற முனைப்போடு செயல்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய கந்தையா சோமசுந்தரம் அண்ணாவியார் அவர்களை அன்பாக அழைத்திருக்கின்றோம். அவருக்கான கௌரவத்தினை நாங்கள் இந்த மேடையிலே வழங்க வேண்டும். தமிழர்களின் கலை கலாச்சாரங்கள் அதே போன்ற மரபுகள் அருகி வருகின்ற இந்த காலப்பகுதியில் நாட்டு கூத்து மற்றும் கரகம் போன்ற நிகழ்வுகள் அந்த கலைகளுக்காக அண்ணாவியாராக செயற்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய எங்களுடைய பிரதேசத்தினுடைய அண்ணாவியார் கந்தையா சோமசுந்தரம் அண்ணாவியார் அவர்கள் தற்பொழுது பாராட்டி கௌரவிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார். தொடர்ச்சியான முறையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த சாதனையாளர் பாராட்டு விழா சஞ்சிகை வெளியீட்டிலே மிக முக்கியமான ஒரு நிகழ்வு. இந்த நிகழ்வுக்கு பிரதம அதிதியாக கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த வலயத்தினை சிறந்த வலயமாக வழிநடத்திக் கொண்டிருக்க